பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. ஒருமித்து இந்த காலையில் ஆண்டவரை நோக்கி பார்க்க கர்த்தர் இந்த கிருபைக்காய் துதிக்கிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு ஆமீன் கர்த்தருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். உயர்த்துகிற தேவன், நம்மை உயர்த்துகிற கர்த்தர். அதற்காகத்தான் நாம் செய்ய வேண்டியதை உயர்த்துவது தேவனுடைய வேலை, நாம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அவருடைய பலத்த கரத்தின் கீழ் அடங்கி இருக்கிறது. அதன் அர்த்தம் நம்ம முயற்சி எடுக்கக்கூடாதென்றல்ல, பிரயாசப்படக்கூடாதென்றல்ல. ஆமீன். அளவுக்கு மிஞ்சி, தகுதிக்கு மிஞ்சி ஆழந்தெரியாமல் காலை போடுகிறான்னு சொல்வார்கள். அதே போல போய்விடாதபடி தெய்வ சந்நிதியில் ஆண்டவரே இந்த விஷயங்களில் ஆமீன் நான் பிரயாசப்பட்டு கொண்டு எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய் கர்த்தருடைய சந்நிதியில் ஆமேன் ஹல்லேலூயா தேவன் நம்மை உயர்த்தும் வரையிலும் அவருடைய பலத்த கரத்தின் கீழ் அடங்கி இருக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய் காணப்படுவோம். இதன் பின்னணி என்னென்ன? நிச்சயமாகவே அவர் என்னை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, நமக்கு ஒரு நன்மையின் வாசல் உண்டு. நம்முடைய பிரயாசங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பதிலை தேவன் தர விரும்புகிறார் என்பதுதான் இதன் பின்னணி. ஆகவே அவர் நம்ம உயர்த்த போகிறது உறுதி. ஆனால் நாம் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க ஹல்லேலூயா கற்றுக்கொள்ளும்படியாய், அடங்கி இருந்து தெய்வ திட்டத்தை அறிந்து கொள்ளும்படியாய், தெய்வ வழி நடத்துதலை அறிந்து கொள்ளும்படியாய் பரலோக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம உயர்த்தும் போது பெருமை வந்து விடாதபடி காத்து கொள்ளுங்கள். ஆமீன். நம்மை உயர்த்தும் போது மற்றவர்களை ஆமீன் உதாசீனமோ அல்லது ஆமீன் தாழ்வாய் நினைக்காதபடி காத்து கொள்ளுங்கள். அவர் நம்முடைய உயர்த்தி ஆமீன் நிலைநிறுக்க ஆமீன் அவர் உண்மையுள்ள கர்த்தர், ஆமீன் வல்லமையுள்ள தேவன். அவர் நம்மை உயர்த்த போகிறார். நம் தேவ பாதத்தில் அமர்ந்திருப்போம். கர்த்தரே இந்த காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அதிசயமாய் நம்மை நடத்த போகிறார். ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் ஆண்டவரே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உயர வேண்டும், வளர வேண்டும். ஆண்டவரே செய்கிற வேலையில், படிப்பில், ஆண்டவரே தொழிலில் ஒரு உயர்ச்சி வேண்டும் என்று ஆமீன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற அந்த நல்ல ஆலோசனைக்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கைக்குள் அடங்கி இருந்து ஆண்டவரே கர்த்தர் உயர்த்தும் வரையிலும், கர்த்தர் ஆசீர்வதிக்கிற வரையிலும், கர்த்தர் அற்புதம் செய்கிற வரையிலும் என் ஆண்டவருடைய பாதத்தில் என் அமர்ந்திருக்க, தேவனுடைய கைக்குள் அடங்கி இருக்க கிருபை கொடுப்பீராக. என் ஆண்டவரே பதறி ஆண்டவரே அவசரப்பட்டு எந்த ஒரு தீர்மானத்திலும் இறங்கி விடாதபடி கர்த்தர் உயர்த்தும் வரையிலும் ஆமீன் அடங்கி இருக்க, அமர்ந்திருக்க கிருபை தந்து பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. குறித்த நாட்களில் உயர்த்த போறதற்காய், வளர்த்த போறதற்காய், உயர கொண்டு வர போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you. Praise the Lord.